அப்படியே பஸ் அழகாக நிற்கும். சுசில் டிராவல்ஸ் இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6ங்க RECல பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி. தமிழ் BGM. கரெக்டாக வந்து விஜயமங்கலம் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து சரியான மழை. நைட் டைமில் கேபின் எடுக்கும்போது இவ்வளோ ஒரு நல்ல மலையை இப்போ தான் பார்த்தேன். ஒரு சூப்பரான மலையோட நம்ம வந்து கேபின் பண்ணோம். ஆனால் சென்னையில் கோயம்பேடு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் 6:15 கூட்டிகிட்டு வந்து ஷார்ப்பாக விட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க. எஸ், கோயம்புத்தூரில் இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம கோயம்புத்தூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூட்டை எடுத்து. நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் அடிக்கடி vlog வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்லேயே நம்ம vlog எடுத்து ஒரு 6 மாதம் இருக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் எடுத்திருப்பேன். கோயம்புத்தூர் டு சென்னை SRLல அகைன் மறுபடியும் இந்த ரூட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ், எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடியே பஸ் அழகாக நிற்கும். சுசில் டிராவல்ஸ் இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இப்போது ரீசெண்டாக தான் இவங்க வந்து இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு. ஸோ இன்றைக்கி இவங்களுடைய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உள்ளே போய் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு பிராண்ட் நியூ BS6ங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க. மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6ங்க RECல பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி கரூர் தான் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 36 பர்த் இருக்குங்க. ஸோ பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். க்ளீனினஸ் வைஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக வச்சுருக்காங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. 10க்கு அவுட் ஆஃப் 10 தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க.
இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம் மக்களே. டெய்லி நைட்டு வந்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் 8:15 எடுத்து சென்னை அடுத்த நாள் காலையில் கோயம்பேடில் வந்து 6:15 வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் டிரைவர் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா 6:15 போட்டிருப்போம், ஆனால் பிஃபோராகவே நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் சுசில் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணி போய் சென்னையில் பிஃபோராக கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்களா இல்லையான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன டைமிங், இங்கே வந்து 8:15 எடுக்கிறாங்க. கோயம்பேடு காலையில் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். கோயம்பேடு டைமிங் வந்து 6:15 கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிட்டன் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுக்கிற டைமிங் அங்கே 8:30 மணி டைமிங்க. கோயம்பேடில் வந்து 8:30 மணிக்கு எடுத்து இங்கே கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணி வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. சேம் அங்கே 8:30 மணிக்கு எடுக்கிறது, இங்கே 6:30 மணி, காலையில் 6:30 மணி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறாங்க, சென்னையில் 15 நிமிஷத்துக்கு பின்னாடி 8:30 மணிக்கு வந்து எடுக்கிறாங்க. மக்களே என்னடா இந்த ஒரு வீடியோ மட்டும் வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஆகிடுச்சு, சரியாக வரல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு இப்போது வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். சுசில் ட்ராவல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பஸ் தாங்க. இந்த ஒரு பஸ் வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்தெந்த நாளில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 3 நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெட் பஸ்ஸு, அபி பஸ்ஸு இதில் கூட நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ரிட்டன் டைரக்ஷன் சென்னை டு கோயம்புத்தூருக்கு எந்தெந்த நாளில் ஆப்ரேட் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை இவங்களுடைய சர்வீஸ் வந்து இல்லைங்க. உங்களுக்கு சென்னை டு கோயம்புத்தூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் டு சென்னையாக இருக்கட்டும், சனிக்கிழமை இவங்களுடைய சர்வீஸ் வந்து இல்லை. வாரத்தில் 3 நாள் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, 3 நாள் சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு இன்னொன்று பஸ் வந்துடும். ஏன்னா சேஸ் பாடி கட்ட கொடுத்துருக்காங்க. வந்துடுச்சுன்னா ஜூன் மாதம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வாரத்தில் 7 நாள் சென்னை டு கோயம்புத்தூரும், கோயம்புத்தூர் டு சென்னை சர்வீஸும் வந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அது கொஞ்சம் கரெக்டாக வரல. இங்கே வீட்டில் வச்சு உங்ககிட்ட அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம பஸ் இப்போ பார்க்கிங்கில் இருந்து எடுத்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகிறோம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரதி நகர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் ரெகுலராக வந்து சுசில் ட்ராவல்ஸ் வந்து பார்க் பண்ணுவாங்க. இப்போ இங்கேருந்து எடுத்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோன்னா பார்க்கிங்கில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சு அங்கேருந்து எடுக்கலான்னு ஒரு இது. ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து எடுத்தாச்சு நம்ம பஸ்ஸு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:55 மக்களே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்களே, புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி பழசாக இருக்கும்போது வந்தது, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஆனால் எந்த பஸ்ஸும் இருக்காது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக கட்டப்பட்ட ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ஒன்லி ட்ராப்பிங் அண்டு போர்டிங் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பஸ்ஸு உள்ளே வருதுன்னா போர்டிங் பண்ணிக்கணும், அதே போல் ட்ராப்பிங் இறக்கி விட்டு போயிடணும். மற்றபடி பஸ்ஸு வந்து நிற்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. மொத்தமாக இப்போது நம்ம பஸ் ஒன்று, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லயன் ட்ராவல்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ஐயப்பா நின்றுட்டுருக்கு. ஒரு 3 பஸ் தான் வந்து நின்றுட்டுருக்கு.
அதே போல் சுசில் ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் வந்து இங்கே கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. இங்கே வந்து மேலே வந்து ஆஞ்சநேயா ட்ராவல்ஸு எஸ்எஸ்டி லிமோ லைனர் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் சுசில் ட்ராவல்ஸ் ஆஃபீஸும் வந்திருக்கு. கரெக்டாக இந்த ஆஃபீஸுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பஸ்ஸு கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயா ட்ராவல்ஸு, அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம பஸ்ஸு நிற்கும். வண்டியோட சேஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். வண்டியோட சேஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்வோ ப்ளஸ் ஈச்சர் அதோட இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்இசி ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி அவங்க தான் பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈச்சர் தான். வால்வோ வந்து ஜஸ்ட்டு டைப் மாதிரி, அதனால் மெயின் வந்து ஈச்சர்னால ஈச்சர் சிம்பிள் தான் வந்து அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. BS6னால 80 லாக்குங்க. வண்டி வந்து 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த லாக் வந்து எடுத்து விட்ருவாங்க. சேஃப்டினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபின்லேயும் 2 CCTV கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள 2 CCTV கேமரா, இந்த இடத்துல 2 CCTV கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு பெரிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி கரூர் தான் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா U28ங்க. சிங்கிள் அப்பர் தான் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா லைட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு லைட் எரியுது. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்ட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பக்காவாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அட்ஜஸ்டபிள் AC வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. REC ராயல் இன்ஜினியரிங் கம்பெனி அதோட பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேட்டட் டைப் பில்லோவும் வந்து கொடுத்துட்றாங்க. அட்டாச் டைப்லேயும் வந்து பில்லோ கொடுத்துட்றாங்க. செப்பரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா சுசில் ட்ராவல்ஸில் இருந்து நமக்கு ஒரு ஃப்ளஃபியான பில்லோவாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் AC பஸ்ஸில் பிளாங்கெட் ரொம்ப முக்கியங்க. பெட்ஷீட் நல்லா ஒரு சூப்பராக வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக தூங்க ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு குஷின் டைப் பெட்டுங்க. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இதுலேயும் வந்து அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க சுசில் ட்ராவல்ஸ்னு. சைடில் வந்து ஸ்கர்டன்ஸ் வந்து நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. 2 சைடும் நல்லா ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டர் உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் AC வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து சிங்கிள் அப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ். அதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 உங்களுக்கு ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஒரு 8 மணிக்கு மேலே ஆம்னி பஸ் ஸ்டாண்டு பிஸி ஆகிடும். ஏன்னா நிறையா பஸ்ஸு இதுக்கு மேலே தான் டிபார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பஸ்ஸாக வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:45 7:45 ஆயிடுச்சு. நான் போயிட்டு லைட்டாக ஒரு டின்னர் சாப்பிட்டேங்க. ஏன்னா ஈவினிங் தான் நான் வந்து ஹெவியாக சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன். அதனால் இப்போதைக்கு லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இட்லி வாங்கி சாப்பிட்டேன். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் ஹோட்டல் இருக்குது. நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே வந்து அந்த ஹோட்டல் இருக்குது, நாச்சியார் ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் சாப்பிட்டேன். நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. அதே போல் ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. சூப்பராகவே இருக்குது. ஆனால் காசு வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க. எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. யூரின் போகிறதுக்கு வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக 8:15 இங்கே வந்து 8:15க்கு எடுத்துருவாங்க. காந்திபுரம் டைமிங் 8:30 மணிங்க. காந்திபுரம் 8:30 மணி வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹோட்டல் கிட்ட வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, காந்திபுரம் போர்டிங்கு. இங்கே வந்து கரெக்டாக 8:15க்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிரைவர் அண்ணா பஸ்ஸை எடுத்துருவாருங்க. நான் என்னோடய கேபினை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்னியூர் டோல், ஏன்னா அங்கே வந்து போர்டிங் முக்கால்வாசி முடிஞ்சிடும். ஏன்னா கன்னியூர் டோலில் இருந்து நம்ம வந்து நம்மளுடைய கேபினை சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சுசில் ட்ராவல்ஸில். கோயம்புத்தூர் டு சென்னை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல தான் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க. கரெக்டாக எங்கன்னா சேலமில் வந்து டீசல் ஃபில் பண்ணுவாங்க போல். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுத்துட்றாங்க, பங்க்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். உளுந்தூர்பேட்டையிலையும் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுக்க மாட்டாங்களா. இன்கேஸ் பேசஞ்சரே வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கேட்டாங்கன்னா டோலை பேஸ் பண்ணி வந்து நிப்பாட்டுவாங்களா. எதனால் மிட் நைட்டில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அந்த டைம் பொழுது எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய
தூக்கத்தை வந்து கெடுக்கக்கூடாதுனால ரெஸ்ட் ஸ்டாப் வந்து மிட் நைட் வந்து நிப்பாட்ட மாட்டாங்களா. சேலமில் மட்டும் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக சென்னை தான். இன்கேஸ் எமர்ஜென்சி யாராச்சும் வந்து ரெஸ்ட் ரூம் வேணும் கேட்டாங்கன்னா டோலை பேஸ் பண்ணி நிப்பாட்டுவாங்க. மணி கரெக்டாக 8 மணி ஆகிடுச்சுங்க. பேசஞ்சர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேயே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கெங்கே போர்டிங் இருக்குன்றது நான் ட்ராவல் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீட்டில் உட்காந்து எந்தெந்த இடத்துல போர்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்களே, நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 8:15 கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வரிசையாக வந்து போர்டிங் இருக்கும். போர்டிங்கில் என்னென்ன போர்டிங்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பஸ்ஸோட போர்டிங் பார்த்துடலாம் மக்களே. கோயம்புத்தூரில் சிட்டிக்குள்ளே தான் வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து எடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டலு. காந்திபுரம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மில்ஸு, அதுக்கப்புறம் பீலமேடு, ஹோப்ஸு, சித்ரா, KMCH, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னம்பாளையம், நிலாம்பூர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பத்தாம்பட்டி டோல்கேட்டு, கன்னியூர் டோல்கேட்டு, அதுக்கப்புறம் பைபாஸ். இது வரைக்கும் கோயம்புத்தூர் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவினாசி வந்து சூர்யா பேக்கரி வந்து அவினாசி போர்டிங்கு. அதுக்கப்புறம் ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா பவானி பைபாஸு, லக்ஷ்மி நகர் பைபாஸ், இந்த 2 இடத்துல வந்து ஈரோடு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலம் வந்து சிட்டிக்குள்ளே போக மாட்டாங்க. சேலமும் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் தான். பொன்னாலாம்பட்டி பைபாஸ் வந்து சேலம் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாடி வரைக்கும் போர்டிங் இருக்குங்களா. ட்ராப்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு OMR வழியாகவும் போகாமல், அதுக்கப்புறம் மதுரவாயில் போரூர் டோலு மதுரவாயில் வழியாகவும் கோயம்பேடு போகாமல் உங்களுக்கு வந்து ட்ராப்பிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செங்கல்பட்டு டோலு, மகேந்திரா சிட்டி, SP கோயில், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், பெருங்குளத்தூரில் இருந்து தாம்பரம் வந்துடுறாங்க. தாம்பரமில் இருந்து அப்படியே ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ்புரம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, அதுக்கப்புறம் அப்படியே பள்ளிக்கரணையில் இருந்து நம்ம வேளச்சேரி வரும். இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டலு, வேளச்சேரி, அப்படியே கிண்டி வராங்க. கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோக் பில்லரு, வடபழனி, MMDA, கோயம்பேடு. லாஸ்ட்டு வந்து கோயம்பேடு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ட்ராப்பிங் பாயிண்ட்டு. போர்டிங் அண்டு ட்ராப்பிங் ரெண்டுமே வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. எந்தெந்த போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கோங்க. இதான் வந்து நம்மளுடைய போர்டிங் அண்டு ட்ராப்பிங் பாயிண்ட். காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து சுசில் ட்ராவல்ஸில் இருந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய ஸ்டிக்கரிங் பண்ண ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக எல்லா பேசஞ்சருக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. 1 hour later.
சாரி மக்களே, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாக வரல. அதனால தான் வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். கேபின் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக செங்கம்பள்ளி டோல்கேட்டில் ஆரம்பித்து சேலமில் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டினாங்க. அது வரைக்கும் கேபின் எடுத்தேன். சூப்பராக ஓட்டினாங்க. கேபின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. கரெக்டாக விஜயமங்கலம் டோல்கேட் தாண்டி அங்கேருந்து சேலம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மழை பெஞ்சிச்சு. பஸ்ஸோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் போச்சு மக்களே. ஏன்னா 80க்கு மேலே வண்டி போகாது. 80 வரைக்கும் கரெக்டாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி டிரைவர் அண்ணா சூப்பராக ஓட்டினாங்க. ஒரு சூப்பரான கேபினை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது ஒரு சிங்கிள் அப்பருக்கான டிக்கெட் ஃபேர் 1899 1899 ரூபா. ஏன்னா சண்டே நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால இந்த டிக்கெட் ஃபேர் 1899 ரூபா. இதே நார்மல் டேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு அரௌண்டு ஒரு 700 இருந்து 1000 ருபீஸ்க்குள்ளே தாங்க வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்பரு, டபுள் லோயர் இது எல்லாத்துக்கும் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் ட்ராவல் பண்ணது ஒரு சிங்கிள் அப்பர்னால 1899 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதே போல் நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சுசில் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணேன். ஏன்னா அவங்க வெப்சைட்டில் போய் டிக்கெட் புக் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால அவங்க வெப்சைட்டில் போய் பண்ணேன். பெஸ்ட்டு நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சுசில் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம். சென்னையில் என்னோடய வீட்டுக்கே வந்துட்டோம் மக்களே. எப்பயுமே சென்னையில் பஸ்ஸை விட்டு இறங்குறேன்னா அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணியே வந்துடுவேன். ரெண்டாவது இன்றைக்கி நம்ம வந்தது பார்த்திங்கன்னா எம்எம்டே வடபழனி எம்எம்டே வழியாக வந்தனால எம்எம்டேயில் இறங்கி நடந்து வந்துட்டேன். கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட்டு. மழை பெஞ்சு நல்லா இருக்குது மக்களே. நேற்று வர வழி ஃபுல்லாகவே மழை. சென்னையிலையும் மழை இருக்கோ கெஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நல்ல மழை பெஞ்சிருக்கு சென்னையிலையும். ஸோ நல்லபடியாக நம்ம சென்னை வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்மளை சென்னையில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இங்கே வந்து 6:15 இங்கே. ஆனால் சென்னையில் கோயம்பேடு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் 6:15 கூட்டிகிட்டு வந்து ஷார்ப்பாக விட்டாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி டோல்கேட்டில் இருந்து கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். அதை ஆக்சுவலி பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வ்ளாகில் வந்து எர்லி மார்னிங் கேபின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரி கொஞ்ச நேரம் பண்ணலாம், ஏன்னா நிறைய ஓவர்டேக் காலையில் டைமில் கிடைக்குன்னு சொல்லி பண்ணேன். கொஞ்ச நேரம் தான் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அதிலே வந்து ஒரு 10 ஓவர்டேக் கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா சூப்பராக டிரைவர்னா நல்லா ஓட்டினாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சென்னை டு கோயம்புத்தூர் டு சென்னையில் சுசில் ட்ராவல்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். உள்ளே வந்து கம்ஃபர்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக சைலண்ட்டாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் மட்டும்தான் பலூனு, ஃப்ரண்ட்டில் வந்து பலூன் இல்லை. நமக்கு பென்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பலூன் கொடுத்துருப்பாங்க. இதில் பேக்கில் மட்டும்தான் பலூன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கோயம்புத்தூர் டு சென்னை டு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா சுசில் ட்ராவல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.